ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ டாஸ்க் ஃபேமிலி டாஸ்க் போயிட்டுருக்கு. கண்டஸ்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோட நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்துட்டு போன அப்புறம் நிறைய குழு கொடுத்தாரு. நீ வந்து திவ்யாகிட்டையும் வினோத்திட்ட கனிகிட்டலாம் வந்து நல்லா க்ளோஸாக பழகு, ஏன் பழக மாட்ட, நீயா போய் தனித்தனியாக உட்காந்துடாத, நீயா தான் ஒதுங்குற, யாரும் ஒன்று ஒதுக்கலைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னதில் காரணமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வினோத்தும் தான் டாப் 2ல் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்களுமே அதை யோசிச்சுட்டு திவ்யாட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக அவ்வளோ க்ளோஸாக பழகுறாங்க. ஸோ நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ இங்கே வினோத்துட்டுமே அப்படி தான் வாலண்டரியாக அவங்களா போயிட்டு நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ வினோத்துக்கு அது புரியுதா என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்வதியை பற்றி டீஃபேம் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் வந்து பின்னாடி போகிற மாதிரி பேசுகிறா, இங்கே பேசுகிறா, எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு போனார், நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு வினோத்ரியும் சொல்கிறாங்க. ஸோ அமித்ரி இதே தான் காலையில் சொன்னாங்க. சாண்ட்ரா பார்வதி மேலே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே தான் இன்றைக்கி அமித்தோட ஒய்ஃப் இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க. சேச்சியை வந்து நம்பாதீங்க, அவங்க வந்து பயங்கரமாக கேம் ஆடுறாங்க, அவங்கள வந்து நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக சாண்ட்ராவோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்லபடியாக ஆடினா ஓகேங்க. அதுக்காக மற்றவங்க மேலே பழி போட்டு தேவையில்லாத சொன்னால் கண்டிப்பாக அது அவங்களுக்கே ரிவெஞ்ச் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. பார்ப்போம் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.